வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுதுறை ADT 46ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஒரு விவசாயி இந்த நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயிலா எனக்கு கொடுங்க, இந்த சம்பா பட்டத்துல இந்த ADT 46 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை நான் நடவு செய்ய போறேன். அதனோட சிறப்பு அம்சங்கள், அதனோட விளைச்சல், அதனோட பருவ காலம் எல்லாமே எனக்கு தெரியணும், அப்படியேதான் நான் பயிர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை பருவத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். சோ இந்த நல் ரகத்தை நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிரிடலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அருகாமையில் இருக்க வேளாண்மை விதை பண்ணைகளை கேட்டு பாருங்க, இல்லைன்னா தனியார் உரக்கடைகளை கூட கேட்டு பாருங்க. கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய சிறப்பான நல் ரகம் தாங்க ஆடுதுறை ADT 56ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல் ரகம் தாங்க. சோ இந்த நல் ரகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6170 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கிறோம். நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. இந்த நல் ரகத்தோட தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இயற்கையாவே அதிகமா இருக்குங்க. ஒரு நெல் பயிர்ல எவ்வளவு தூர் கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 முதல் 60 தூர் வரைக்குமே கட்டுங்க. ஒரு ஏக்கர் நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைநெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. இந்த நல் ரகத்தை நீங்க மிஷின் நடவுல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஷின் நடவுல செய்யறதுக்கு கொஞ்சம் வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. நேரடி நெல் விதைப்புக்கு இது சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். நேரடி நெல் விதைப்புல 20 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தி விதைக்கலாம். நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, நவரை, குறுவை, சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இந்த பட்டங்களை நீங்க நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா கண்டிப்பா இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க. குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாவும் சரி சராசரியாவும் சரி மகசூல் கிடைச்சிடும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகள் இந்த நல் ரகத்தை வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. அதற்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுங்க. கதிர்களின் நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 இருந்து 25 சென்டிமீட்டர் வரையும் நீளமா இருக்கும். ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். 1000 தானிய நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 23.3 கிலோகிராம் அளவுக்கு பாத்தீங்கன்னா இதோட வெயிட் வருங்க. 105 சென்டிமீட்டர்ல இருந்து 120 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ரகம் பெற்றிருக்குங்க. நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல நீங்க நாத்து விட்டு நடவு செய்யறீங்களா இருந்தா 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும். இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யறவங்க கரெக்டா அந்த 24 மணி நேரம் ஊற வச்சு கழிச்சு வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி விதைச்சுக்குங்க. 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1400 ரூபாயும், அதிகபட்சமா நீங்கள் 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ரூபாயில இருந்து ஒரு 27 ரூபாய் வரைக்கும் இங்க கம்பல்சரியா விற்கலாம். இந்த நல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய் மற்றும் இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நெல்வாய்க்கு எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. சோ இந்த நல் ரகத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம். இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய விலை நிலவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சோ மறக்காம நீங்க நம்ம என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விவசாயத்துல வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய நெல் ரகத்தோட மகசூல் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா கிடைச்சிருக்கு. அந்த நெல் ரகத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம விவாதிச்சிருக்கோம். அந்த நெல் ரகத்தை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. மகேந்திரா சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தை இந்த சம்பா பட்டத்துக்கு நடவு செய்யலாம். அந்த நல் ரகத்தோட ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. டாப் 10 சம்பா ஆடி மாதங்களுக்கு நடவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு 10 நல் ரகங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த நல் ரகத்தோட டீடைல் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோல இருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வீடியோ
லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். சோ இதை மட்டும் விவசாயிகளான நீங்க எனக்கு பண்ணுங்க, அது மட்டும் எனக்கு போதுமானது. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் இந்த மாதிரியான ப்ளூ கலர் பாக்ஸ்ல போட்டு தான் இருக்கும். சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆயிடுங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களை வர சந்தேகத்திலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க மெம்பர்ஷிப் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், நிறைய விவசாயிகள் பண்ணிருக்காங்க, நீங்களும் பண்ணாம இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கங்க. சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரியே டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லியும் பாத்தீங்கன்னா வீடியோ கம்பல்சரியா பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வந்துடும். சோ விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம், பாய், டாடா. எல்லாரும் ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವ್ಯವಸಾಯಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணுங்க மக்களே.